அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நான் வந்து 2-3 வீடியோவாக சொல்லிகிட்டே இருந்தேன். நம்ம வீட்டுக்கு வந்து கதவு கிடைக்கவே இல்லை. அந்த ப்ளேவுட்டு கதவு வந்து சிங்கிள் டோராக தான் இருக்குது, டபுள் டோர் கிடைக்கவே இல்லைன்னு சொல்லிகிட்டு இருந்தேன். இப்போ இப்படியே அங்கேயும் இங்கேயும் தேடி பிடிச்சி ஒரு 7-8 மரப்பட்டறையாக அலைஞ்சு, அதாவது வந்து கிடைக்கிது, நம்ம அர்ஜென்ட்டுக்கு கிடைக்கல. அப்புறம் நம்ம எதிர்பார்க்குற பட்ஜெட்டை விட அதிகமாக கிடச்சிச்சு. இருந்தாலும் அது நமக்கு ஏற்ற மாதிரி இடம் எங்கே இருக்குன்னு தேடி பிடிச்சி இந்த 2 பலவை மட்டும் தனியாக வாங்கிட்டு வந்தோம். 2 பலவையும் இது எல்லாம் எக்ஸ்ட்ரா தனியாக பொருள் இதெல்லாம் தனியாக நேற்றே வாங்கிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி தான் வந்து ஆசாரி வந்து இழைச்சி எல்லாம் போட்டுருக்காங்க. வாங்க கதவு எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா இருக்கா என்னன்ட்டு. இன்றைக்கி ஃபுல்லாகவே ஆசாரி வேலை தான் நடந்தது. இன்றைக்கி ஃபுல்லாகவே ஆசாரி வேலை தான் நடந்துச்சு. கதவு வேறு எந்த டிசைனும் எதுவும் போடலங்க, சும்மா கதவு பேருக்கு ஏதோ பூட்டி வைக்கிறதுக்கு இருந்தால் போதுன்ட்டு இதெல்லாம் இழைச்சிருக்காங்க. இழைச்சும் என்னமோ சொரன்னு அசிங்கமாக இருக்குது. இழைச்சியும் சொரன்னு அசிங்கமாக இருக்குது. இதுலேயே பெயிண்ட் அடிக்கணும். கொஞ்சம் கலர் தான் மாறும், இந்த சொரப்புலாம் அப்படியே தான் இருக்கும். அப்புறம் வந்து காலையிலேருந்து அவ்வளோவுக்கு இந்த இழைச்சி தான் ரெடி பண்ணாங்க. ஆனால் ஏன் இந்த சொரப்பு இருக்குன்னு தெரியல. சரி, நம்ம கொடுக்குற வாங்குகிற பொருள் குவாலிட்டி பொறுத்து தானே இருக்கும். இது அப்படி தான் இருக்க மாட்டிருக்கு. ஏதோ நம்ம வீடு தான் எதுனா பெரிய பங்களாவா வந்து திருப்பிட்டு போயிடுறாங்க. இங்கே ஒன்றும் இல்லை, சோறாக்கிங்கிற பண்டமாத்திரம் தான் கிடக்கும். ஏதோ நமக்கு பூட்டை திறக்கிறதுக்கு இருந்தால் போதும். இந்த டிசைன் எதுவுமே இல்லை, ஒரு மொட்டையாக இருக்குது. இருந்தாலும் இதுவும் நல்லா தான் இருக்குது. அப்புறம் மெயினாக வந்து இந்த கதவை பற்றியும் சொல்லணும். நிறைய பேர் வந்து கமெண்டில் சொல்லியிருந்தாங்க, அக்கா கதவு இந்த ரேட்டில் வாங்கி போடுங்க, இப்படி போடுங்க அப்படி போடுங்க அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அந்த நல்ல உள்ளங்களுக்காக தான் இந்த வீடியோ. அப்புறம் என்ன மெயினாக வந்து இந்த வீடியோவில் என்னென்னா, நிறைய பேர் கமெண்டில் சொல்கிறீங்க, அங்கங்கே சோத்துக்கே வழி இல்லாதவங்கலாம் அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க, நீங்கள் ஏதோ நிலம் இருக்குது, சொத்து இருக்குது, சுகம் இருக்குது, விவசாய வேலை செய்கிறீங்க, நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க. விவசாய நிலம் இருக்குங்க, யாருக்கு இருக்குது? எனக்கு இருக்கா? என் தம்பிக்கு தான் இருக்குது. என் பழைய வீடியோலாம் தொடர்ந்து பார்த்தவங்களுக்கு தெரியும். நானும் என் பிள்ளையும் 10 வருஷமாக எங்கள் அம்மாவோட தான் இருக்கோம் அப்படின்ட்டு. நாங்கள் திங்கிற சொத்துக்கு தான் வேலை செய்கிறோம். தம்பி விவசாயம் பண்ணுறான். ஒரு வீட்டில் இருந்துட்டு நம்ம வந்து போய் ஒரு வேலை செய்யாமல் இருக்க முடியுமா? அவனுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறோம், அவ்வளோதான், உதவி செய்கிறோம். மற்றபடி நான் வந்து ஊர்க்காடு படையிறது மாதத்தில் 40 நாள் டியூட்டி இருக்கும். அதை வச்சு தான் என் பிள்ளைய பார்த்துட்டு என் பழப்பு ஓடுது. இருந்தாலும் ஒரு வீட்டில் இனிமேல் இத்தனை பேர் இருக்க செட் ஆகாது, காப்படி போட்டு நீ பொங்கி தின்னுட்டு நீ வந்து தனியாக ஒரு கொட்டாயை போட்டு தரோம் இருந்துக்குன்னாங்க. இடம்தான் அம்மா விட்ட இடம்தான். மற்றபடி இதுக்கு உண்டான செலவு எல்லாமே நான் தான் போட்டு, நான் லோனு போட்டு நான் கட்டிக்கிட்டேன். நானும் என் பிள்ளையும் இதில் தனியாக இருக்கிறதுக்கு. என் பையன் பெருத்ததுக்கு அப்புறம் நீ பிரித்து எடுத்துகிட்டு போய்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. செலாப்பு செவ்வறு சீட்டெல்லாம் இதை போய் கட்டின விட்டு யாராவது பிரிக்குவாங்களா? இருக்க வரைக்கும் இருந்துட்டு என் பிள்ளை நல்ல நிலைமைக்கு வந்துச்சுன்னா நாங்கள் வந்து விட்டுட்டு வெளில கிளம்பிடுவோம். மற்றபடி இந்த சொத்து சகம் எல்லாமே எனக்கு இல்லை, என் தம்பிக்குமே எல்லாமே இல்லை. 2 ஏக்கர் குத்தகைக்கு பயிர் வைக்கிறோம், 1 ஏக்கர் தான் சொந்த நிலம். என்ன ஏதுன்னு தெரியாமல் கமெண்ட் பண்ணாதீங்க. அப்புறம் எதுக்கு விவசாயம் பண்ணுறீங்க, கவலைப்படாதீங்கன்னு நல்ல எண்ணத்தில் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. அவங்களுக்கு சொல்கிறேன், அதாவது எனக்கு இருக்கிற நிலைமைக்கு, எனக்கு இருக்க கவலைக்கு நான் வந்து சந்தோஷமாக சிரித்து என்னால் பாட்டு போட முடியல. எனக்கு நான் கவலையில் இருக்கேன், அதான் அந்த சோகப்பட்டு தான் நான் போடுறேன். என் இடத்துல யார் இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் அப்படி தான் இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்குலாம் தெரியாதுல்ல. என்னோடய யூடியூப் சேனலில் போய் பாருங்கள். என் வாழ்க்கையில் நடந்த சம்பவம்னு சொல்லி 12 வீடியோ போட்டிருக்கேன், 12 பாட்டு போட்டிருக்கேன். அதெல்லாம் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் வந்து இப்போ வந்து திடீர்னு புதுசாக வந்து ஒரு வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் சொல்லாதீங்க. எவ்வளோ பேர் உலகத்தில் கஷ்டப்படுறாங்கன்னா, நானும் அதோட மோசமான நிலைமையில தான் நாங்களும் இருந்துகிட்ருக்கேன். என் பிள்ளைய 2 வயசுலேருந்து நான் காப்பாற்ற எவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஒரு பொம்பளையாக இருந்து எவ்வளோ கஷ்டம் வருது நீங்களே நினச்சி பாருங்கள். உங்கள் வீட்டிலே அக்கா தங்கச்சியெல்லாம் இருக்காங்க. உங்கள் வீட்டில் இருக்க பொண்ணுக்கு அப்படி ஒரு நிலமை இருந்தால் எப்படியெல்லாம் கஷ்டப்படுவீங்க, அதே நிலமை தான் நாங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கோம். சொத்து சோகத்தை வச்சுட்டு வந்து நான் சோகப்பாட்டு போடுறேன் அப்படி இப்படின்லாம் சொல்லாதீங்க. சொத்து சோகம்னு எதுவுமே எங்களுக்கு கிடையாது. என்னோடய பழைய வீடியோலாம் போய் பாருங்கள். என்னையும் என் பிள்ளையை தவிக்க விட்டு என் புருஷன் வேறு கல்யாணம் பண்ணி சொத்து சோகம் எல்லாத்தையும் இழந்துட்டு எதுவுமே எங்களுக்கு தெரியாது. அங்கேருந்து எங்களுக்கு எந்த ஒரு லாபமும் இல்லை.
எதுவுமே இல்லை அங்கேருந்து எங்களுக்கு. செத்த இழவு கூட இல்லை, சாவு கூட சொல்லலை. சரி ஓகே நண்பர்களே, இதை வந்து நான் வந்து நிறைய பேர் கமெண்டில் சொல்லிகிட்டே இருந்தீங்க, அதனால் மெயினாக சொல்லுங்கிறதுனால தான் சொல்கிறேன். மற்ற எவ்வளோ நல்ல உள்ளங்கள் எனக்கு இருக்கீங்க, நான் அவங்களெல்லாம் குறை சொல்லலை. இந்த கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு தான் நான் இது சொல்கிறேன். சரி ஓகே நண்பர்களே, கதவு எப்படி இருக்குது? இந்த கதவு பட்ஜெட் ஓகே தானா? இது வாங்கினது இது மட்டும், இதுவும் இந்த பலவையும், இந்த பலவை மட்டும் 3000, இதெல்லாம் வந்து ஒரு 2000 சுச்சம். இன்றைக்கி ஆசாரி கூலி வந்து ஒரு 1300 எவ்வளோ தெரில, 1500. அதெல்லாம் சாப்பாட்டு காசு. இவ்வளோ காய்கள். இந்த பட்ஜெட் ஓகே தானே என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் விஜய் சனாஃபனி லைக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய். ஏதோ என்னால் முடிஞ்சது, எங்களுக்கு ஏதோ ஒரு இந்த குடிசைக்கு இந்த கதவு போகும்னு நினைக்கிறேன். ஏதோ போட்டாச்சு. அப்புறம் இதெல்லாம் வந்து நாளைக்கு தான் கொத்தி சுத்தம் பண்ணி மண்ணெல்லாம் அள்ளி கொட்டணும். எனக்கு காலையிலேருந்து உடம்பு பயங்கரமாக முடியல, என்னால் எதுவுமே பண்ண முடியல. எங்கள் அப்பா தான் வந்து இந்த ஆசாரி வேலை செய்கிறத கூட பார்த்தாரு, நான் வந்து கூட பார்க்கல. அந்தாண்ட அம்மா வீட்டில் படுத்திருந்தேன். என்னான்னு தெரில, அப்படியே கை காலெலாம் சடன்னு வர்றது, முறுக்கிது உடம்புலாம், பேய் பிடிச்ச மாதிரி முறுக்கிது. என்னன்னு தெரில, தலையை பயங்கரமாக வலி, காய்ச்சல். இப்போ தான் கொஞ்சம் ஏந்திரிச்சேன். இப்போ தான் அதே ஸ்கூல் விட்டு வந்தான். சரி இந்த ஒரு வீடியோ எடுப்போம் அப்படின்ட்டு அவனை கூட்டிகிட்டு வந்தேன். ஏப்ரல் 4 பால் காய்ச்சணும்னு சொன்னாங்க. அது நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. இதெல்லாம் சுத்தம் பண்ணணும். இன்னும் ஜாமான் எதுவுமே வாங்கலை. அமௌண்ட்டு இன்னும் கேட்ட இடத்துல கிடைக்கல. அது 4ஆம் தேதி காய்ச்ச முடியுமா என்னன்னு தெரில. அப்படி காய்ச்சணுன்னா கண்டிப்பாக நாளைக்கு ஒரு வீடியோ எடுப்பேன். அதில் கண்டிப்பாக சொல்கிறேன். எல்லாருமே நம்ம வீட்டுக்கு பால் காய்ச்சி வந்துடுங்க. நான் வந்து எந்த சொந்தத்துக்கு யாருக்குமே சொல்லலை. அம்மா வீடு, தங்கச்சி வீடு, அவங்க மட்டும்தான். நம்ம ஒரு உறவினர்கள் சப்ஸ்கிரைபர்கள் நீங்கள் எல்லாம் பண்ணால, அதனால உங்களுக்கு வந்து எந்த தகவலாக இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லிடுவேன். நீங்கள் எல்லோரும் மறக்காமல் வந்துடுங்க. வரலனாலும் பரவாயில்ல, எங்கே இருந்தாலும் எங்களை வந்து என்னையும் பிள்ளையும் வாழ்த்துங்க. நாங்களும் இது வந்து இப்போதைக்கு என் சொந்த இடத்துல கட்டல, அம்மாவோட இடத்துல கட்டிருக்கேன். நாங்கள் வந்து சொந்தமாக இடம் வாங்கி நல்ல வீடு கட்டி வாழணும் அப்படின்னு மனசார வாழ்த்துங்க நண்பர்களே. சரி ஓகே, என்னால் பேசக்கூட முடியல மூச்சு விட்டு. ஏன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாததுனால அப்படி இருக்குது. நேற்றையே கரண்ட் வேலைலாம் கொஞ்சம் முடித்தேன். கரண்ட் வேலை பெருசாக ஒன்றும் இல்லை, ஒரு 2 குண்டு பல்ப் எறிகிற மாதிரியும் கிரைண்டர் வச்சுக்கிற மாதிரி ஒரு சுவிட்ச் போர்டு. கிரைண்டர் வச்சுக்கிட்டாலும், சார்ஜ் போட்டுட்டாலும், மிக்ஸி அரைச்சிட்டாலும், எது பண்ணாலும் ஒரே ஒரு ப்ளக் அந்த இது வச்சுருக்காங்க. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. எனக்கு இந்த கதை தான் ஏதோ பிடிக்காத மாதிரி இருக்குது, இந்த மனசுக்கு சங்கட்டமாக. சரி ஏதோ நமக்கு ஏழைக்கேற்ற எள்ளுருண்டை, அதனால் இதோட விட்டாச்சு. வீடு எப்படி இந்த சுண்ணாம்பு அடித்ததும் இந்த பாதி தான் சுண்ணாம்பு அடிச்சிருக்கோம், இன்னும் பாதி அந்தாண்ட சுண்ணாம்பு அடிக்கலை. இது வந்து சாதாரண சோறு வந்தால் நானே விளக்கமாக தலை சுண்ணாம்பு நினச்சிட்டு அடைச்சிடுவேன். இந்த செலாப்பு சோறாக இருக்கிறதுனால இந்த இடுக்குலலாம் அடிக்கவே முடியல. எங்கள் அப்பா இன்றைக்கி கொஞ்சம் அடிச்சுட்டு நிப்பாட்டி வச்சுட்டாரு. நாளைக்கு அதை அடிக்கணும், மண்ணெல்லாம் அள்ளி கொட்டணும். சரி ஓகே பாய் நண்பர்களே.